அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 1 பாருங்க, 46 வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாத்தான்வேலை பார்த்து என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணம் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று நாத்தான்வேல், அவர் ஒரு பெரிய ஆள் பாருங்க, அவர்கிட்ட போய் இவர் சொல்றாரு. சொன்ன உடனே நாத்தான்வேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? அவருடைய கேள்வி என்ன? அப்பா, நீ வேதம் சொல்லுகிறவரை கண்ணார கண்டோன்னு சொல்ற, அவரு நாசரேத்தில் இருக்கிற நசரேனாகிய இயேசுன்னு நீ சொல்ற. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுமா? அப்படி ஏன் அவர் சொன்னார்னா, அந்த நாசரேத் என்கிற ஊர் பார்த்தீங்கன்னா வெறும் 500 பேருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு சின்ன ஊர் பாருங்க. அப்ப அந்த இடத்துல இருந்தெல்லாம் நல்லதுக்கு நடக்கும்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்ம இந்த வறட்சி பூமின்றோம்ல, இது மாதிரி நாசரேத்துன்றது ஒரு சின்ன இடம். அங்க இருந்து நீ என்ன சொல்ற? மேசியா இருக்கிறாருன்ற. நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசினா பழைய ஏற்பாடு. அப்ப பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த மேசியா எப்படி நாசரேத்தில் இருப்பார் என்று சொல்லி அவன் கேட்கிற கேள்வி, நாசரேத்தில் இருந்து நன்மை உண்டாக கூடுமா? அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நன்மை உண்டானது. இயேசு அங்கே இருந்துதானே வந்தார், நஸ்ரேனாகிய இயேசு என்றுதானே அவர் அழைக்கப்பட்டார். அப்ப நான் சொல்றேன், நம்ப முடியாத இடத்துல இருந்து நன்மைகள் வரும். அவன் நாத்தான்வேல் பாருங்க, நஸ்ரேத்திலிருந்து எப்படி வரும்? ஆனால் வந்தது. இன்னைக்கு நீங்க சில நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த நன்மைகள் நம்ப முடியாத இடத்திலிருந்து வரும். நம்பவே முடியலங்க, இவன் கையில இருந்து எப்படிங்க எனக்கு இந்த காசு வந்துச்சு? இந்த அதிகாரி எப்படிங்க சைன் பண்ணாரு? இத்தனை வருஷம் மாட்டேன், முடியாது, வைக்காதுன்னாரு, இன்னைக்கு நான் கையெழுத்த போட்டாரே. நாசரேத்துல இருந்து நன்மை உண்டாக கூடும். அவன் அப்பதான் ஆண்டவர் இயேசு கடைசி அவரை பார்த்து சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அவன் அப்ப நம்ப முடியாத இடத்திலிருந்து நன்மை வரும், அதற்கும் அதிகமாய் நீங்கள் காண்பீர்கள். அவன் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தரார் பாருங்க. அப்ப வாக்களிக்கிறார் என்ன? நாசரேத்திலிருந்து நன்மை வரும், எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து நன்மை வரும். 2வது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், பெரிதானவைகளை காணப்போகிறீர்கள், இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறீர்கள். எதிலும் நம்ப முடியாத இடத்திலிருந்து வரும் நன்மையை கண்டு அனுபவிக்க போகிறீர்கள். அது கண்டு அனுபவிச்ச உடனே அடுத்த வசனம் இதுதான், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்ப முடியாத இடத்திலிருந்து நற்செய்தி வரும், நம்ப முடியாத இடத்திலிருந்து நன்மை வரும், நம்ப முடியாத இடத்துல நல்லவைகள் நடக்கும். இயேசு நாமத்திலே இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.